தயவு செய்து சோர்ந்து போகாதீங்க. எவ்வளவுதான் உண்மையா இருந்து, எவ்வளவுதான் உத்தமமா இருந்து நமக்கு என்ன கிடைக்குது? ஏதோ பொய்ய பேசிட்டு ஆட்களை ஏமாத்திட்டு அப்படி செய்யறவங்களுக்கு தான் காலம் இல்ல. உங்க செய்கைக்கு தக்க பலனை ஆண்டவர் கொடுப்பார். உண்மைக்கும் உத்தமத்துக்கும் உரிய பலன் எப்பொழுது உண்டு? யாருடைய வாழ்க்கையில உண்மை உத்தமம் இருக்குதோ அவர்கள் மேல ஆசீர்வாதம் இருக்கும், அவங்க சந்ததியின் மேல ஆசீர்வாதம் இருக்கும். நீங்க நல்லா பாருங்க, அநேகருடைய வாழ்க்கையை அலசி பாருங்க, வேதத்திலையும் பாருங்க, நம்ம நாட்கள் நடக்கிறத பாருங்க. உண்மையாய் உத்தமமாய் நடக்கிற ஒரு குடும்பத்துல, ஒரு தொழிற்சாலையில, ஒரு வேலையில, இல்ல ஊழியத்துல எங்க உண்மை உத்தமம் இருக்குதோ அங்க சந்ததியின் ஆசீர்வாதம், எல்லா விதமான நன்மை பெருகுவதை பார்ப்பீங்க. எங்க உண்மை உத்தமம் இல்லையோ அந்த இடத்துல கர்த்தர் பலனை கொடுக்க மாட்டார். இன்னைக்கு நீங்க என்ன காரியத்தை செய்தாலும் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் தியாகத்தோடு உத்தமமா செய்யுங்க. உங்கள் செய்கைக்கு தக்க பலனை ஆண்டவர் கட்டளையிடுவார். மனிதர்கள் கட்டளையிடுகிறார்களோ இல்லையோ, ஆண்டவர் கட்டளையிடுவார்.